எந்த ஒரு கஷ்டமும் படாமல் 10 நிமிஷத்தில் எண்ணெயே யூஸ் பண்ணாமல் சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து விட்டுறலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எந்த கப்பில் நம்ம மாவு அளந்தோமோ அதே கப் அளவுக்கு பாதி அளவு நம்ம தண்ணீர் சேர்த்து விட்டுறலாம். அதாவது 1.5 கப் அளவுக்கு மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து விட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை எடுத்து எல்லா மாவையும் ஒன்றோட ஒன்றா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தோம்னா கையில் வந்து மாவு ஒட்டவே ஒட்டாது. அதுக்கப்புறமா மாவை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி செய்கிறனால நம்ம உள்ளங்கையில் இருக்கிற சூடு மாவில் பட்டு சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக வருங்க. பிறகு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி உருண்டைகளாக பிடிச்சு வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையும் இந்த மாதிரி 30 செகண்டுக்கு நல்லா தேய்ச்சி எடுக்கணுங்க. அதுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி நாலா பக்கமாக தூவி விட்டுட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் சப்பாத்தி வருமோ அந்த ஷேப்பில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிடலாம். கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் சப்பாத்தியை போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது சப்பாத்தியை நம்ம ஒரு 10 செகண்டுக்கு திருப்பி போட்டு எடுக்கணும். சப்பாத்தி உப்பி வரும்போதே நல்லா வெந்து வந்துடும். பிச்சு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சப்பாத்திக்கு காம்பினேஷனாக நேற்று பன்னீர் வீட்டிலே ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் தான் இன்றைக்கி கிரேவி செஞ்சுருந்தேன். இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க.